என் அபூர்வாவோட வளர்ப்பையே குறை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? அது இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் வாய மூடு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நம்ம வளர்ப்ப பத்தி இல்ல, முதல்ல பிறப்ப பத்தி தான் பேசி ஆகணும். உன்னோட பிறப்புல தான் ஏதோ குறை இருக்கு கேபி. வேண்டாம். ப்ளீஸ் வேண்டாம். நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க மச்சான். நான் எல்லாம் மீறி போறேனா? விருப்பம் இல்லாமலேயே உன்னோட மகன் செரி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினான். விருப்பப்பட்டான்னு சொல்லி உன்னோட முதல் கல்யாணத்தை சொல்லாம மறைச்சிட்டு நீ என்னோட தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டின. நீங்க 2 பேரும் என் குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. இது பிறப்போட குறை இல்லனா வேற என்னன்னு சொல்றது? என் 2வது கல்யாணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாரோட சுயநலத்துக்காக நடந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நீங்க அவங்களை கண்மூடித்தனமா நம்புறீங்க. கேபி, நீ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் அன்னைக்கு நான் என் சோபா சந்திரா இறந்துட்டாங்கிற சோகத்துல இருந்தேன். இல்லனா அன்னைக்கே அப்பவே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். கொன்னு போட்டிருக்கணும்பா. கொலை பண்ணது ஒரு பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் எதுக்குப்பா மௌனமா இருக்கீங்க? அவளை கொன்னிடுங்கப்பா. கொலை பண்ணது ஒரு பொம்பளைன்னு தெரியுமா? ஆனா அந்த பொம்பளை யாருங்கிறது இன்னும் தெரியலமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. அவர் தான் சொன்னாரு, என் சோபாவோடது ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, அது ஒரு மர்டர்னு. அவரு ஏதோ ஒரு பலமான சாட்சியை பார்த்திருக்காருன்னு எனக்கும் தோணுச்சுமா. நினைச்ச மாதிரியே அந்த எஸ்ஐ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாரு. ஆனா நான் அங்க போறதுக்குள்ள அந்த எஸ்ஐய யாரோ கொன்னுட்டாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐய யார் கொலை பண்ணாங்களோ என் அம்மாவையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா உறுதியா நம்புறாரு. அப்பா அப்படிதானேப்பா? ஆமாமா. மாமா, அப்படின்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? சேச்சே, உன்னை எதுக்கு சந்தேகப்பட போறா பூர்வா? சித்திய தவிர உங்க போன் கால வேற யாரு கேட்டிருப்பாங்கப்பா? ஏன் உன் அப்பாவோட போன் காலை கேட்டுதான் எஸ்ஐய கொலை பண்ணாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அந்த பக்கத்துல இருந்து எஸ்ஐ பேசினதை கேட்டு அங்க யாராவது கொலை பண்ணிருக்கலாம்ல? அதுவும் லாஜிக் தானேம்மா. தேவையில்லாம உன் சித்திய சந்தேகப்படாத பூமி. உன் அம்மானா உன்னோட சித்திக்கு உயிர். அவ உயிரை அவளே எடுக்கணும்னு எப்படிமா நினைப்பா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐ கொலை பண்ணவளோட வளையல் கிடைச்சிருக்கு. அத உன்னோட சித்தியோட கையில போட சொல்லி டிஎஸ்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனா உன் சித்தி கைக்கு அந்த வளையல் செட் ஆகவே இல்ல. தேவையில்லாம சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டு உன்னோட சித்திய தேவையில்லாம வெறுக்காதம்மா. கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐய யார் கொலை பண்ணாங்களோ என் அம்மாவையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா உறுதியா நம்புறாரு. என்னடி சிங்கத்தோட கூண்டுக்குள்ள குட்டி எலி மாதிரி வந்திருக்க?
சிங்கமா இருந்தாலும் கூண்டுக்குள்ள இருந்துதான் ஆகணும். தப்பு பண்ணவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு நீ சொல்லாம உன் வாயாலே சொல்ற அப்புறவா? சொல்லு, அந்த எஸ்ஐய கொலை பண்ணது நீ தானே? நான் எதுக்கு எஸ்ஐய கொலை போறேன் பூமி? உங்க அப்பா தான் சொன்னாருல, அந்த டிஎஸ்பி கொடுத்த வலையில எனக்கு செட் ஆகலன்னு. நான் கொலை பண்ணல பூமி. கொல்ல வச்சேன். சீ, உன்னோட இந்த அரக்க குணத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? செஞ்ச ஒரு கொலைய மறைக்கிறதுக்காக இன்னும் எத்தனை கொலைகளை பண்ண போற? ஐயோ, அதாவது அவ்வளோ இவ்வளோன்னா நான் எப்பவும் டார்கெட் எல்லாம் வச்சுக்கல பூமி. நான் உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டேங்கிற உண்மை தெரிஞ்ச எல்லாருக்கும் பாவம் ஆயுள் குறைஞ்சிருது, என்ன பண்றது? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க துரதிருஷ்டசாலிங்க, தெரியாம இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிங்க. உன்னோட துரதிருஷ்டத்தனம் அந்த துரதிருஷ்டசாலிங்களோட லிஸ்ட்ல நீயும் இருக்க. பூமி, அது என்னமோ தெரியல, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் முன்னையோ பின்னையோ போட்டு தள்ளுறது மட்டும் கன்ஃபார்ம் பாத்துக்கோ. குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி பயமா தான் இருக்கும். அப்படியே அதை பண்ணிட்டே போனா உன்ன மாதிரியே திடமான தைரியம் வந்துரும். அதான் ஏதோ ஒரு நாள் நீ செஞ்ச தப்ப பிடிபட வைக்கும். நீ மாட்டிக்க போற ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது அபூர்வா. எதுவா இருந்தாலும் நடக்கிறத பத்தி பேசு பூமி. நடக்காத உன் கற்பனைகளுக்கெல்லாம் டைம் பாஸுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அது எனக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட். அப்போ சட்டத்தால உன்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்ற? நோ டவுட், பிடிக்க வாய்ப்பே இல்ல. எஸ்ஐயே போய் சேர்ந்துட்டான். அவனு சட்டத்தோட ஒரு பகுதி தானே. சரி, போலீஸ் வேணா உன்னை பிடிக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை பிடிப்பேன். எப்படி? நீ தானே சொன்ன எஸ்ஐய யாரையோ வச்சு கொலை பண்ணன்னு. ஏண்டி பிந்து, உன் எதிரி வராடி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா, நம்ம வீட்டுக்கு வந்தவன் இவன் எங்க இங்க? ஏ நில்ல, இந்த பேக்க புடி.